அடுத்து வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். என்ன இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் அப்படின்னா, லாராவெல்லில் வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம லாராவெல்லோடைய டிஃபால்ட் செட்டிங்ஸில் வந்து நம்ம ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேட்டாபேஸுக்கான இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கான யூசர் நேம், பாஸ்வேர்ட்ஸ் அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் எல்லாமே நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா .env அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து நம்ம முன்னாடியே ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போதே பார்த்துட்டோம். இன்கேஸ் நீங்கள் அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பார்க்காம இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா அதில் தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து எங்கெங்கே ஒவ்வொரு ஃபைல் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்போம். ஓகே, ஸோ வந்து நீங்கள் இந்த env ஃபைல் வந்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த app_name அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம அப்ளிகேஷனுக்காக ரெஃபர் பண்ணுற நேம் தான் இந்த ஆப் நேம். ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஆப் நேம் அப்படிங்கிறத வந்து env ஃபைல் பேஸ் பண்ணி நம்ம எங்கே வேணால் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த env ஃபைல் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம எந்த என்விரான்மெண்ட்டில் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, app_key அப்படின்னா நம்ம இந்த ப்ராஜெக்டை வந்து இந்த கீ பேஸ் பண்ணி தான் என்கிரிப்ட் பண்ணுவோம். ஓகே, அதாவது நம்ம ஏதாச்சும் இன்கிரிப்ஷன் லாஜிக்ஸ் அப்புறம் அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கீ இருக்கிற பேஸ் 64 வேல்யூ பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்கிரிப்ஷன் லாஜிக்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூ பண்ணுவோம். அப்புறம் நம்ம வந்து ஆப் டீபக் அப்படின்னா நம்ம இப்போ வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் இருக்குன்னா நம்ம எரர்ஸ் எல்லாமே வந்து வெளியே தெரியக்கூடாது. அதாவது எந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரியெல்லாம் எரர்ஸ் வந்து காட்டும் இன்கேஸ் ஏதாச்சும் எரர் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆப் டீபக் அப்படிங்கிறத ஃபால்ஸில் கொடுத்துருவோம். அப்போ வந்து நமக்கு எந்த எரர்ஸுமே வந்து வெளியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா அது வந்து ரெஸ்பான்ஸ் கோடாக தான் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் 504, 500 அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கோடாக வந்து அதில் வந்து யூஸ் பண்ணிக்கும். இப்போ வந்து ஆப் யூஆர்எல் வந்துட்டிங்கன்னா இது தான் நம்ம மெயின் யூஆர்எல். ஸோ இந்த யூஆர்எல் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரொடக்ஷன்லாம் மாற்றும் போது நீங்கள் இப்போ எந்த ஹோஸ்ட்டில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த போஸ்ட்டோடைய நேம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து உங்கள் டேட்டாபேஸ் க்ரெடென்ஷியல்ஸ் அந்த மாதிரி எல்லா இது ஒவ்வொன்றும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். ஸோ இதை வந்து எல்லா க்ரெடென்ஷியலுமே நம்ம இந்த ஃபைலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இந்த env ஃபைல் வந்து ஜென்ரலாக சொல்கிறது எப்படி அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபைல்ஸ் வந்து நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் அந்த மாதிரி உள்ளே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் மாதிரி நம்ம இந்த env ஃபைலை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிபி டேட்டாபேஸ் அப்படின்னு இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைலில் நம்ம சொன்னோம் நிறைய ஃபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து டேட்டாபேஸை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து பார்ப்போம். ஓகே, அதாவது நீங்கள் இங்கே DB_database லாராவெல் அப்படிங்கிற டேட்டாபேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து எங்கே போய் ரெஃபர் பண்ணும் அப்படின்னா டேட்டாபேஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா env அப்படிங்கிற அந்த ஒரு ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ணிக்குது. ஒரு ஹோஸ்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே போயிட்டிங்க அப்படின்னா DB_host அப்படிங்கிறது எந்த லிங்க் போயிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்குற இந்த லிங்கை தான் வந்து டேரெக்டாக இந்த ஃபைல் வந்து எடுத்துக்குது. இங்கே கமா கொடுத்துருக்கிறது ஏன் அப்படின்னா இன்கேஸ் அந்த env ஃபைலில் வந்து இல்லை அப்படின்னா இது வந்து டிஃபால்ட் பேராமீட்டராக எடுத்துக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த வேல்யூவை தான் அங்கே வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். கிளியர்? ஸோ நான் வந்து இதில் வந்து என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணுற மாதிரி கற்றுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, env ஃபைல் அப்படின்னா ஒரு ஜஸ்ட்டு வேரியபிள் ரெஃபரன்ஸ் தான். இந்த வேரியபிள் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணணுன்னாலும் இந்த env அப்படிங்கிற இந்த ஒரு பேராமீட்டர், அதாவது இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டீங்கன்னா அந்த env ஃபைலில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேரியபிள்ஸ் வந்து நீங்கள் எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுதான் இந்த env ஃபைலோடைய யூஸ். ஸோ நீங்கள் அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் பற்றின கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் கான்ஃபிகரேஷன் மிஸ்மேட்ச் பண்ணியிருக்கீங்கன்னா இங்கேயும் நீங்கள் டேரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் env ஃபைலில் வந்து டேரெக்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணால் இப்போ நீங்கள் வந்து env ஃபைலில் வந்து இப்போ லாராவெல் அப்படிங்கிறத மாற்றிட்டு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத உங்கள் டேட்டாபேஸ் நேம் அப்படின்னா இப்போ சேவ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் அப்படிங்கிற இந்த டேட்டாபேஸை இங்கே வந்து டேட்டாபேஸ் நேமாக வந்து எடுத்துக்கும். ஓகே, ஸோ நீங்கள் அங்கே எக்ஸாம்பிள் அப்படிங்கிற நேமை வந்து பாஸ் பண்ணுறீங்க.
கிளியர். ஸோ ஆப் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி நீங்கள் ஆப் நேம் வந்து எடுத்துக்கும். நீங்கள் எந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்க, ப்ரொடக்ஷனில் இருக்கீங்களா, இல்லை வந்து டெஸ்டிங்கில் இருக்கீங்களா, இல்லை லோக்கல் என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு ஆப் இஎம்பி வேரியபிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைலுக்கும் இங்கே வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன்ஸையும் நம்ம இன்கேஸ் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ண தேவை அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்குவோம்.